தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்த்துடலாம். எல்லாரும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல சமாதானம் போயிட்டு இருக்கு. அவங்க இப்ப மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தா இந்த நேரத்துல யாரும் நம்மளை பார்க்கலன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய நெத்தனியாகுடைய ஆணையின் பேர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு நேத்துல இருந்து நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கிறது என்னன்னா, சிரியாவுடைய எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இரவோடு இரவாக ராணுவத்தை அனுப்பி பகல்ல விடியும் போது என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லா ராணுவம் அங்க சூழ்ந்திருக்கு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கல்லால் எடுத்து அடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் ராணுவத்தை விரட்டி இருக்காங்க. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா இருக்கிற குரூப்ஸ் சிரியாவில் இருக்கக்கூடிய ஜூலானியும் எதிர்க்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இஸ்ரேல் இருக்கக்கூடிய நெத்தனியாவும் எதிர்க்கக்கூடியவங்க, அவங்க மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஓரத்தில் இருக்கக்கூடியவங்கள அடிச்சிருக்காங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிரியாக்குள்ள இப்போது இஸ்ரேல் புகுந்திருக்காங்க. ட்ரம்ப் என்ன நினைப்பாருன்னா, ஏற்கனவே ஈரானுடைய விவகாரத்தையே எங்களால முடிக்க முடியல, அதுல வேற லெபனானோடு நீங்க தொடர்ச்சியா சண்டை போட்டிருக்கீங்க, இதெல்லாம் பத்தாதுன்னு சிரியாவை வேற போய் பிடிச்சி வச்சிருக்கீங்களே, இதை வச்சு நாங்க எப்படி பேச்சுவார்த்தைக்கு போவோம் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப்புக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப நெருக்கடியாக அமைஞ்சிருக்கு. ஆனா நெத்தனியாவை பொறுத்தளவுக்கு நீங்க பேச்சுவார்த்தைக்கே போகாதீங்க, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறீங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஜூலானி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சிரியா ஆசாத் கையில இருந்த போது அதுல இருந்து ஜூலானி கையில மாறுறதுக்கு அமெரிக்கா, துருக்கி, இஸ்ரேல் 3 பேருமே ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கோலனைட்ஸ்ல இருக்கக்கூடிய பல பகுதிகளை இஸ்ரேல் தன்வசமாக்கி கொண்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜூலானி வந்ததுக்கு பிறகு இஸ்ரேல் கிட்ட சிரியாவுடைய சில பகுதிகள் ஏற்கனவே வந்திருக்குது. அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மேல எதுவும் பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜூலானி என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு இருக்காரு, நாங்க இஸ்ரேல் எங்களுடைய 1 இன்ச் நிலத்தை கூட ஆக்கிரமிக்கிறதை விட மாட்டோம், நாங்க பேச்சுவார்த்தையின் மூலமாக சமாதானம் தேடி வர்றதுக்கு ரெடியா இருக்கும், ஆனா நீங்க தாக்குதல் தான் ஒரே ஒரு பாச அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அப்புறம் நாங்களும் பதிலுக்கு தாக்குதல் செய்யக்கூடியவங்க தான், இன்னைக்குதான் நாங்க அமைதியா இருக்கோம், என்னைக்குமே நாங்க சண்டை போட்டவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பழைய தொழிலுக்கு எங்களை திரும்ப விட்டுறாதீங்க, உங்களுடைய இந்த பாணியை நீங்க மாத்திக்கொள்ளுங்க, சமாதானத்துக்கு கூப்பிடுங்க, நாங்க வரோம், ஏதாவது ஒப்பந்தம் போடலாமானா போட்டுக்கலாம், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நாங்க பாதுகாப்பு தரோம், ஆனா எங்களுடைய எல்லைகளை பிடிக்கிறது உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜூலானி சொல்லி வச்சிருக்காரு. ஆனாலும் நேற்று டாரா போன்ற கிராமங்களெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் சுற்றி வளைச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல அடி வாங்கிட்டு போயிருக்காங்க, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லையை விரிவாக்கி இருக்காங்க. இஸ்ரேலுடைய திட்டம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. கடைசியில பாக்குறாங்க, காசால சாதிக்க முடியல, லெபனான்ல சாதிக்க முடியல, ஈரான்ல சாதிக்க முடியல, பக்கத்தால் இருக்கக்கூடிய சிரியாவிலேயாவது நம்ம சாதிச்சு ஏதாவது பார்த்தா இந்த தடவை ஆட்சியை தக்க வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இது தெரியுது. அடுத்து ஒரு பக்கம் சிரியா தான் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் ஈராக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பக்கத்தால சிரியா, ஈராக் இந்த 2 பகுதியும் ரொம்ப முக்கியமான பகுதியா இருந்துச்சு ஈரானுக்கு. முதல்ல எப்ப ஆசாத்துடைய ஆட்சி கவுந்துச்சோ அப்பவே சிரியா கைமீறி போயிருச்சு. அதனாலதான் லெபனானுக்கு சரியாக உதவ முடியாம இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈராக்கை மட்டும் தான் தன்வசம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஈரான் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பேக்கப் போர்சஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா ஈராக்குள்ள பல இடங்கள்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு 17 மினிஸ்டர்ஸ், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 17 மினிஸ்டர்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 நாள்ல அதிரடி சோதனையெல்லாம் நடத்தி கைது பண்ணியிருக்காங்க. அந்த 17 மினிஸ்டர்ஸ்ல நிறைய பேர் பார்த்தா ஈரானுடைய சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பேக்கப் ஃபோர்ஸா இருக்காங்க. சியா மத குருவை சேர்ந்தவர் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க ஈராக்ல வச்சு. அதுல பார்க்கும்போது ஈராக்குடைய பிரைம் மினிஸ்டருடைய ஆர்டர்ல தான் இதெல்லாம் நடக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஈரானுக்கு எதிராக இதை செய்யல, எங்க தேசத்துடைய பாதுகாப்புக்காக தான் செஞ்சோம், எனக்கு இது எவ்வளவு பெரிய உயிருக்கே அச்சுறுத்தல்னு உங்களுக்கு தெரியுமா, என் மேல பாத்தீங்கன்னா இனி என்ன வேணா நடவடிக்கை எடுப்பாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை அழிக்கிற கூட நினைப்பாங்க, இருந்தாலும் அதெல்லாம் நான் பொருட்படுத்தாம நான் செத்தாலும் சாவேன், ஆனா என் மக்களுக்கு நல்லதான் செய்வேன், ஊழல் செஞ்சவங்கள விட மாட்டேன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானவங்க, இவங்க எல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறதுனால நான் பிடிக்கல, மக்களுக்காக தான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. பண முதலைகள்னு சொல்லிட்டு அந்த 17 மினிஸ்டர்ஸையும் சொல்லியிருக்காங்க. அந்த 17 மினிஸ்டர்ஸையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண திருடனை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போய் என்ன பண்ணிருக்காங்க, முரட்டுப்படியா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல 2 பெண் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த 2 பெண் மினிஸ்டர்ஸுமே ஈரானை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தா பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் போர் செஞ்சுட்டு இருக்கும் போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆட்சியில ஜெயிச்சு வந்தவங்களாக இருக்கிறாங்க. அதனால இவங்க எல்லாருமே ஈரானுக்கு பேக்கப்பாவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாலஸ்தீனம், லெபனானுக்குலாம் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனா இங்க கிடைச்சிருக்கக்கூடிய பணம் மட்டும் பார்த்தா $20 பில்லியன் அளவுக்கு பணம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பணத்தை என்ன பண்ணிருக்காங்க, இவங்க பதுக்கி வச்சிருக்காங்க. அதாவது டாலராகவே என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கட்டுக்கட்டா வச்சிருந்திருக்காங்க, மணலுக்குள்ள எல்லாம் புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதெல்லாம் வீடியோவா காட்டுறாங்க. உண்மையாலுமே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஊழல் பண்ண மாதிரி தான் தெரியுது.
தெரியுது. ஆனா அதே சமயத்துல அமெரிக்காவுடைய சப்போர்ட்ல தான் இந்த பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரியான வேலைகளை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரும் குற்றச்சாட்டு. அந்த மினிஸ்டர்ஸ் கைது செய்யப்பட்டவங்களை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஆளும் கட்சிக்கு எதிராக பேசினனாலதான் இப்படி ஒரு கண் துடைப்பான நாடகம் நடத்துறாங்க, எங்க மேல அராஜகமா ஆட்சியில முறைகேடுன்னு சொல்லிட்டு கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பக்கம் சிரியாவுடைய கிராமங்களை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு பக்கம் ஈராக்குள்ள ஈரானுக்கு எதிராக என்ன ஆயிட்டு இருக்குன்னா இப்ப புரட்சி எல்லாம் வெடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா இப்ப ஈராக்க அண்டர் கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. அப்ப ஈராக்கு ஏற்கனவே அமெரிக்காவுடைய கைவசத்துலதான் இருக்குது. ஏன்னா நிதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஈராக்கு டைரக்டாலாம் வராது. ஈராக் என்ன பிசினஸ் செஞ்சாலும் அது வரக்கூடிய காசு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அமெரிக்கா அதை என்ன பண்ணுவாங்க, தேவைக்கு தகுந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப நாம ஒரு தொழில் செய்யறோம், நம்மள்ட்ட தான் காசு கொடுக்கணும். ஆனா நம்மள்ட்ட கொடுக்காம நம்மளுடைய எதிரி நாடுகிட்ட போய் கொடுத்துடணும். அந்த நாடு நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க நமக்கு வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் ஈராக்க அமெரிக்கா ரொம்ப நாளா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா முழுசாவே இப்ப ஈரானுக்கு எதிராக திருப்பிட்டு ஃபுல்லாவே எடுத்துடலான்னு பாக்குறாங்க. ஏன்னா அமெரிக்கா அச்சுறுத்துறாங்க, ஈரானோட பேக்கப் ஃபோர்ஸ் எல்லாம் ஈராக்குள்ள இருந்தா நாங்க ஃபண்டே கொடுக்க மாட்டோம், உங்களுடைய ஃபண்ட் எல்லாம் நாங்க புடிச்சு வச்சுப்போம்னு சொல்றனால வேற வழி இல்லைங்கிற மாதிரி ஈராக்கும் இந்த நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு முக்கிய விஷயமாக இனிமேல் ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸ் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அப்ப இது ஒன்னே போதும், ஈரானுக்கு எதிராக தான் இவங்க செய்யறாங்க அப்படிங்கறதை காட்டிருக்கு. அதாவது 17 மினிஸ்டர் கைது பண்ணதும் ஈரானை சேர்ந்தவங்க, சியா மத குருவை கைது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, ஆயுதம் ஏந்திய குழு எதுக்கு நம்ம நாட்டுக்கு, நாங்க ராணுவம் இருக்குமே அதோட போதும், அதனால உங்களை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு களைய சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப களைய சொன்னா களைஞ்சிருவாங்கன்னு கண்டிப்பா களைய மாட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஆக்ஷன் வேணா எடுப்பாங்க. எப்படி லெபனானுடைய கவர்மெண்ட் இப்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேல்கிட்ட சமாதானத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை எதிர்க்கிறாங்களோ அந்த மாதிரி ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா ஈராக்க அமெரிக்கா கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாங்க. சிரியால சில பகுதிகளை இஸ்ரேல் புடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மாஸ்டர் பிளானா தான் பார்க்கப்படுது. கடைசியா நேட்டோ மீட்டிங் நடந்திருக்குது. நேற்று அதாவது மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டுல பேசக்கூடிய துருக்கியுடைய அதிபர் எர்டோகான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகம் அமைதி பெறுவதற்கும் அது இல்லாம மத்திய குழு, அந்த மத்திய கிழக்கு இருக்கு பாருங்க, அந்த மத்திய கிழக்கே நிம்மதியா இருக்கணும்னா ஒரே ஒரு தீர்வு, பாலஸ்தீனத்தை தனிநாடா ஆக்கிருங்க, அந்த இடத்த நீங்க பிடிக்காதீங்க, அதனாலதான் இத்தனை பிரச்சனையும், நீங்க பாலஸ்தீனத்தை மட்டும் தனிநாடா ஆக்கிட்டீங்கன்னா இத்தனை போருக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி அதிபர் எர்டோகான் அவர்கள் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா இவர் நேரடியாக இஸ்ரேலோட நிறைய டீலிங்லாம் வச்சுட்டு இருந்தாலும், அதே மாதிரி பாலஸ்தீனத்துக்கு பெரிய ஹெல்ப்பே பண்ணலைன்னு சொன்னாலும் கூட நேட்டோ படைகள் பாலஸ்தீன போர்லயோ இல்ல ஈரான் போர்லயோ கலந்துக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக துருக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அவரு விருப்பம் தெரிவிக்காம, ஏன்னா நேட்டோல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் விருப்பம் தெரிவிக்கணும், விருப்பம் தெரிவிக்காம நேட்டோ படைகள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அப்படி பார்க்கும் போது இவர் மறைமுகமாகவாது அங்கிருந்து என்ன பண்ணிருக்காரு, நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் முஸ்லிம் நாடுகள் சொல்றாங்க. துருக்கி நேரடியா சண்டை போராட்டினாலும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்து பாலஸ்தீனத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல பயனுள்ளதாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாலஸ்தீன நிலத்தை கொடுத்துருங்க, அதுதான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம்னு வேற அவர் சொல்லி வச்சிருக்கிறது ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்கு. இதுல இப்ப முக்கியமான தகவல்.